அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க இதுல பேசுறேன். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான பதிவை தான் உங்களுக்கு பகிர்ந்துக்க வேண்டியது. ஒரு 5, 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி நம்ம வந்து ஹெர்பல் ஷாம்பு மற்றும் ஹெர்பல் ஹேர் ஆயில் அந்த ட்ரைனிங்காக வந்தாங்க. கத்துக்கிட்டு போனாங்க. ஹேர் ஆயில் அவங்க எடுத்து சின்ன அளவுல செஞ்சாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஷாம்பும் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. 2மே நல்லா அவங்களுக்கு அது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. தை மாசத்துல தான் ஆரம்பிச்சது. ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப அவங்களோட ஒரு புது முயற்சியில இன்னொரு இது பித்தளை பாத்திரங்கள், பூஜை பாத்திரங்களும் பேச்சு தயாரிக்கிறத கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொரியர் அனுப்பியிருந்தாங்க. பார்த்தேன், நான் யூஸ் பண்ணேன். எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்கறது மட்டும் அவங்க கத்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் எப்பயுமே இருக்கக்கூடாது. அடுத்த கட்ட ஒரு நகர்வு. ஏன்னா இதுக்கான ப்ரிப்பரேஷன்ல என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் நிறைய கேட்டாங்க. சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணணும். ரொம்ப நல்லா இருக்கு. இது இது மட்டும் இல்லாம மல்டி பர்ப்பஸ் யூஸாவும் நல்லா இருக்கு. இந்த பைப்புகள் எல்லாம் இந்த உப்பு கரை படிஞ்ச மாரி இருக்குன்னா, கொஞ்சம் ஊத்தி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கழுவுனோம் அப்படின்னாலும் நல்லா இருக்கு. பூஜை பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சுத்தமா இருக்கு. 2 பாட்டில் அனுப்பியிருந்தாங்க. 1 பாட்டில் யூஸ் பண்ணேன். ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இத உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு சின்ன ஒரு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டிக்கர் போட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஹெர்பல் ஷாம்புக்கும், ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கும் நீங்க எப்படி ஸ்டிக்கர் போட்டுட்டீங்களோ, அதே மாதிரி இதுக்கு ஸ்டிக்கர் போடுங்க. உங்களோட சர்டிபிகேட், எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் நம்பர்லாம் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட கம்பெனி நேம், எந்த நேம்ல நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க நிச்சயமா போட்டு நீங்க ஒரு ஸ்டிக்கரா போடுங்க. உங்களுக்கான ஒரு பிராண்டா நீங்க உருவாகணும். இப்படி போட்டீங்கன்னா அது சரியா வராது. சரியா வராதுன்னா நம்ம உங்களோட தரம், உங்களோட பொருளோட தரம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் அதை உயர்த்தி காமிக்கக்கூடியது ஸ்டிக்கர் தான். அதனால அதுக்கு அடுத்த கட்ட முயற்சியை பாருங்க. மத்தபடி பாட்டில் கலர் மூடி இது எல்லாமே எனக்கு ஓகே, நல்லா இருக்கு. ரொம்ப நார்மலான ரேட்ல தான் கொடுக்குறாங்க. இது இந்த இது எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு சொன்னாங்க, ரூ. 60 ரூ. 65 சொன்னாங்க. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய எடுக்கவே தெரியல. அளவா எடுத்ததுனால ரொம்ப ரிசல்ட் சூப்பரா இருக்குங்க. ம். நீங்களும் ட்ரைனிங்க்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கேன், ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேங்கிறத சொல்லுங்க. உங்களோட அந்த தகவலுக்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது மாதிரி ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது வேற எதுவுமே இல்லை. நான் முன்னேறினதுக்கு சமமா நான் சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லாம ட்ரெய்னிங்க்கு வந்துட்டீங்கன்னா, அந்த பொருள்கள மட்டும் தான் நம்ம எப்பவுமே பிரிப்பேர் பண்ணணும். அத மட்டும் தான் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல. அது சார்ந்து அதோட ரிலேட்டடா எது எது லாம் கொண்டு போனா உங்களுக்கு தொழில்ல இன்னும் லாபம் அதிகமா கிடைக்குங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்து உங்களோட கஸ்டமருக்கு எந்த சார்ந்த பொருட்கள் தேவை அதிகமா இருக்குங்கிறதையும் கொஞ்சம் கேளுங்க. விசாரிச்சு பாருங்க. ஃபீட்பேக் நெறைய கேளுங்க. உங்களோட கஸ்டமர் யாரா இருந்தாலும் ஃபீட்பேக் கேளுங்க. ஏன்னா இவங்ககிட்ட எனக்கு புடிச்ச ஒரு விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹேர் ஆயிலோ, ஹேர் ஷாம்போ அனுப்புனதுக்கு அப்புறம் அப்படியே விட மாட்டாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் 2 நாள், 3 நாளுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி, இல்ல WhatsAppல மெசேஜ் மூலமா பொருள் அனுப்புனேன். உங்களுக்கு பத்திரமா வந்துருச்சா? கொரியர் வந்துருச்சான்னு கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, யூஸ் பண்ணீங்களா? புது கஸ்டமரா இருந்தா யூஸ் பண்ணீங்களா? எப்படி இருக்கு? ரிசல்ட் எப்படி இருக்கு? அப்படின்ட்டு 2 நாளைக்கு ஒருக்கா, 4 நாளைக்கு ஒருக்கா அவங்க ஃபீட்பேக் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அதுதான். ஏன்னா கஸ்டமரா மட்டும் பார்க்காம அடுத்தடுத்து அவங்க ஃபீட்பேக் கேட்பாங்க. இது எதுக்காக கேட்கிறேன்னா, நான் அடுத்த கட்ட என்னோட பொருளை இன்னும் உயர்வான தரத்துக்கு குடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் கேட்கிறேன். அப்படின்னு ஓப்பனாவே சொல்லித்தான் கேட்பாங்க. எந்த ஒரு தயக்கமும் இல்லாம கேட்பாங்க. அது இன்னும் இந்த சகோதரி கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். நீங்களும் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பம் செஞ்சுட்டேங்கிற தகவலை எனக்கு குடுங்க. அது தகவலே இல்ல. அது மாரி ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு வேற எதுவுமே இருக்காது. ஏதாவது ஒண்ணு ஆரம்பம் செய்யுங்க. இல்ல நம்மளோட வீடியோ பார்த்ததுனால ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டேன்னு நீங்க சொன்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ட்ரெய்னிங்க்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டேன்னு நீங்க சொன்னாலே ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலும் சின்ன அளவுல தான் ஆரம்பம் செய்ய முடியும். சிறுதுளி தான் பெரிய வெள்ளமாகும். அது மாதிரிதான். சின்ன அளவுல ஆரம்பிச்சீங்க. அடுத்தடுத்து நம்ம முன்னேற ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கான என்னால முடிஞ்ச வரைக்கும் வழிகாட்டுதலுக்கு தயாரா இருக்கேன். எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பயணிப்போம். எல்லாருமே முன்னேறுவோம். நன்றி.